ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 லவங்கம் சேர்த்துடலாம். இப்போ இதில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கிலோ அளவு சுத்தம் செஞ்சு மட்டன் சேர்த்துக்கலாம். குழம்பு செய்யும்போது எப்போவுமே எலும்பும் கறியும் இருக்கிற மாதிரி பார்த்து மட்டன் வாங்கிக்கோங்க. அப்போது நம்மளுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மட்டன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறினதுக்கப்புறமா மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. ஸோ கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 5லேருந்து 6 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 6 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.